வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல 11வது வினா பாருங்க. பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. அந்த பள்ளியிலிருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 26 மாணவர்கள் இருக்காங்க. மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. ரெண்டையும் கூட்டுங்க 41. அப்போ இந்த 41 பேர்லேருந்து தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த ஆசிரியருக்கு ஒரு மாணவரை எத்தனை வழிகள் இருக்குது? 41 வழிகள் இருக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 12 பாருங்க. 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்? ஒரு நாணயத்தை சுண்டுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? தலை வரலாம், பூ வரலாம். அப்போ 2 வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை நாணயத்தை சுண்டணும்? 3 நாணயத்தை சுண்டணும். இன்னும் முடியல, அப்போ பெருக்கல். 2வது நாணயத்தை சுண்டும் போது என்ன வரலாம்? தலை வரலாம், பூ வரலாம். 2 வாய்ப்புகள். இன்னும் முடியல, பெருக்கல். 3வது நாணயத்தை சுண்ட போகிறோம். அப்போ என்ன வரலாம்? தலை வரலாம், பூ வரலாம். ஒவ்வொரு நாணயத்தில் 2 வாய்ப்புகள். பெருக்கிடுங்க. 2 2 4, 4 2 8. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? 8 வாய்ப்புகள். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து பாருங்க. 3 பலவுள் தெரிவு வினாக்களில் ABCD தெரிவுகளிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் இருக்கின்றன? பாருங்க, 3 வினா இருக்கு. இதை எடுத்துங்களேன். 11, 12, 13. பாருங்க, இதில் பாருங்க 4 ஆன்சர் இருக்கு. இதில் 4 ஆன்சர் இருக்குது, இதில் 4 ஆன்சர் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை ஆன்சர் இருக்குது? 12 ஆன்சர் இருக்கா? அந்த 12லேருந்து நம்ம என்ன செய்யணும்? விடையை தெரிவு செய்யணும். இதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் ஒரு 4 ஆப்ஷன், இதில் ஒரு 4. மொத்தம் எத்தனை வினா? 3 வினா தான். ஆனால் ஒவ்வொன்றில் எத்தனை இருக்குது? 4 ஆன்சர் இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை வழிகள் இருக்குது? இதில் ஒரு 4 வழிகள், இதில் ஒரு 4 வழிகள், இதில் ஒரு 4. மொத்தம் எத்தனை வழிகள்? 12 வழிகள். 4 + 4 + 4 12 வழிகள் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 14 பாருங்க. 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? ஈரிலக்க எண்கள்னா என்ன? 10லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஈரிலக்க எண்கள். ஆனால் அதில் 7 வரணும். அந்த மாதிரி எண்கள் எத்தனை இருக்குது? இந்த இடத்துல எழுதலாமா பாருங்க. முதல் எண் என்ன வரும்? 17. அடுத்தது 27. அடுத்தது 37, 47, 57. அதுக்கு அடுத்தது 67. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 70 வரும் இல்லையா? 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. அதுக்கடுத்து என்ன வரும்? 87 வரும் இல்லையா? அதுக்கடுத்து என்ன வரும்? 97 வரும். அவ்வளோதான். இவைகள் தான் நமக்கு தேவையான ஈரிலக்க எண்கள். என்னது? 7 வர்ற மாதிரி எண்ணிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 18 தான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.